ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய இலக்கியா பார்த்தீங்கன்னா பதறி அடிச்சுக்கிட்டு வந்து அவங்க மாமா வீட்டுக்கு வந்து போனாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அதை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்ட நம்மளுடைய கௌதம் வந்து இலக்கியா வரட்டும், அவளுக்கு இன்றைக்கி இருக்குது, நான் என்னுடைய தம்பிக்கு வந்து ஒரு நல்லது நடக்கிறத வந்து கெடுக்க பார்க்குறா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய கௌதம் சார் வந்து பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. நம்ம இலக்கியா எப்போ வருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியம் வந்து வீட்டுக்கு வந்ததும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ வந்து அம்மாவை வந்து கோயிலே விட்டு நீ வந்து போயிருப்ப, அதுவும் போக என்னுடைய தம்பிக்கு ஒரு நல்லது நடக்கக்கூடாதுன்ட்டு நீ போயிட்டு உங்கள் மாமா கையில் போயிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்திருக்கியா, ஜோசியம் பார்த்துட்டு அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கௌதம் பார்த்தீங்கன்னா சரமாரியாக வந்து கேள்வி எழுப்புறாங்க. நம்மளுடைய இலக்கிய பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறத வந்து ஒரு நிமிஷம் வந்து கேளுங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, நீ எதுக்காக போயிருப்பேன்னு எனக்கு தெரியும், அந்த அஞ்சலியை வந்து எப்படியாவது வந்து திறந்த சொல்லி மறுபடியும் வந்து கார்த்திக் கூட வந்து சேர்த்து வைக்கலான்னு சொல்லி தான் நீ வந்து போயிட்டு உங்கள் மாமா கையில் வந்து பேச போயிருக்க, இதெல்லாம் எனக்கு நல்லாவே வந்து தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ வந்து நேற்று வந்து நடந்துக்கிறதே வந்து கொஞ்சம் கூட சரியில்லை, நீ எப்பயுமே வந்து நியாயமாக இருப்ப, ஆனால் வந்து இப்போ வந்து அந்த அஞ்சலிக்கு எவ்வளோ ஒன்று வந்து ஏமாற்றிருக்கா, ஃப்ரெண்ட் குடும்பத்தோட மானத்தை வாங்கியிருக்கா, இப்போவுமே அவள் திருந்தி வந்து கார்த்தியோட சேர்த்துறதுலேயே வந்து குறியாக இருக்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது வரும் பார்த்திங்கன்னா நம்ம இலக்கியம் வந்து ஐயோ நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் வந்து கேளுங்களேன் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுக்கு நம்மளுடைய கௌதம் சார் பார்த்திங்கன்னா சரி அப்படி என்ன தான் சொல்ல போகிற சொல்லு, நானும் வந்து கேட்குறேன் அப்படின்றாங்க. நான் வந்து கோயிலில் அத்தையை வந்து தனியாக விட்டு போனதுக்கான காரணம் மாமா வந்து எனக்கு வந்து கால் பண்ணி ஒரு தப்பு நடந்து போச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு என்னன்னு கேட்குறப்ப தான் வந்து எனக்கே வந்து பயங்கர அதிர்ச்சியாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி என்ன சொன்னார் அப்படின்ட்டு கேட்குற பார்த்திங்கன்னா இந்த அஞ்சலியும் இந்த சிந்தாமணியை வந்து சேர்ந்து எங்கள் அம்மாவை வந்து கொடுமைப்படுத்தி அவங்கள வந்து ரொம்பவுமே வந்து அசிங்கப்படுத்தியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா எங்கள் மாமா வந்து வீட்டில் இல்லாத நேரத்தில் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க வீட்டுக்கு வர நேரம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய லட்சுமி வந்து மூச்சு திணறல வந்து இருந்ததை வந்து பார்த்துட்டு எனக்கு வந்து ஃபோன் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஐயோ சாரி இலக்கியா, நான் வந்து எதுவும் தெரியாத வந்து பேசிட்டேன், என்னாச்சு அத்தைக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்குறாங்க. எதுவும் தெரியாது இப்படி வந்து பேசுகிறீங்களே, உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கியா வந்து கேட்குறாங்க. சரி உங்கள் அம்மாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, டாக்டர் வந்து பார்த்து இப்போ வந்து அவங்க ரொம்பவுமே வந்து நல்லா இருக்காங்க, எனக்கு வந்து பயமாக இருக்குது, என் மேலே இருக்கிற கோபத்தில் வந்து அம்மா வந்து ஏதாவது வந்து பண்ணிடுவாங்களோ, வசந்தா ஏதோ பண்ணுறாங்களோ அப்படின்றது வந்து என் மைண்டுக்குள்ளே வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போ வந்து சொல்கிறேன், நீங்கள் வந்து கார்த்திக் வந்து 2வது கல்யாணம் வந்து தாராளமாக வந்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இப்போ சொல்கிறாங்க. ஏன்னா வந்து இந்த அஞ்சலி வந்து திறந்தவன் நான் நினச்சேன், ஆனால் வந்து கண்டிப்பாக திறந்த மாட்டா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்ம இலக்கியாவும் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கார்த்தியோட 2வது கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலிக்கையிலேருந்து நம்மளுடைய கார்த்திக் வந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு புது கல்யாணம் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்